ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்னால் நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கு வறுவல் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்ப போகிறோம். அது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கடையல். எப்போயுமே நம்ம கீரை கடையல் பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டோம், ஏன்னா அது கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அனுப்ப மாட்டோம். இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் கீரை சாப்பாடும் அதுக்கப்புறமா கோவக்காய் வறுவலும் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கீரைக்கு வேக வச்சுக்கலாம். அரைக்கீரை ஒரு கட்டு இந்த மாதிரி இலையில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ இதை கழுவிடலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை வேக வச்சுருவோம். பருப்பும் தக்காளியும் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும், அதுங்களையும் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா அதுவும் வெந்து வந்துடும். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு ரொம்ப குலையக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வெந்திருக்கணும். கடையிறப்ப கடைப்படணும், அந்த மாதிரி வேக வச்சுட்டு தான் நம்ம பருப்பு எடுக்கணும். ரொம்ப குலைவாக வேக வச்சிங்கன்னா கீரை கடையில் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம்னா போதும். அதிக நேரம் நம்ம கீரையை வேக வச்சோம்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கூட ஓகே, 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனது தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். இந்த கீரை நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா அடியில் போயிடும், தண்ணி மேலாப்பில் இருக்கும். அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கீரை நல்லா இறங்கிடும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வத்திருச்சு. பார்த்திங்களா, அந்த கீரை நம்ம சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு, வெந்து வத்தினதுக்கப்புறமா கம்மியாயிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். அப்போ தான் அந்த கீரையோட கலர் அதிகமாக மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்துட்டு ஒன்றா போட்டு கடைஞ்சிக்கலாம். கீரையும் பருப்பையும் நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். ஏன் இதுக்கு தனித்தனியாக வேக வைக்கணும், டைம் தானே வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க. எப்போயுமே நம்ம கீரை கடையில் செய்கிறது கீரை நல்லா கலராக பச்சையாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அதுக்காக தான் நான் தனித்தனியாக வேக வைக்கிறேன். பருப்பு வேகிற டைமும் கீரை வேகிற டைமும் நமக்கு தனித்தனியாக இருக்கும். ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கீரை ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் இல்லையா, அதனால அதிக நேரம் கீரையை வேக வச்சிட்டோம்னா அந்த கலர் மாறிடும், ஒரு மாதிரி கருத்த கலர் மாறி வந்துடும். அதுக்காக தான் கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு தனியாக வேக வச்சு பருப்பு கூட போட்டு நம்ம கடையிறோம். அதுக்காக தான், வேறு எந்த காரணமும் இதுக்கு இல்லை. இப்போ கீரையும் பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டுப்பல், அடுத்து பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கீரையில் தாளித்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க மாட்டோம். தேவையான உப்பு. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கீரையை. ஏன்னா இது நம்ம லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். அங்கே போயிட்டு நமக்கு தனித்தனியாக அந்த மிளகாய் இருக்கும், தக்காளி இருக்கும், இதெல்லாம் தனித்தனியாக அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணிட்டோம்னா பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் நல்லா அந்த கீரையோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கடைஞ்சிக்கிறது நல்லது. இந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மட்டும் ஒரு 2 பல்ஸ், அதிகமாக சும்மா போட்டு ஓட விட்டிங்கன்னா ரொம்ப வலுன்னு ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ்னால் இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடில் தான் 2 திருப்பினீங்கன்னா போதும். கீரை நம்ம கடைஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், கீரை கடைஞ்சாச்சு. கீரையை இதுக்கப்புறமா நம்ம தாளித்து எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது அவ்வளோதான், இந்த கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம கோவக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். கோவக்காய் வறுவலுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை கலந்து விட்ருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேனாலும் ரொம்ப குழஞ்சி போயிட்டு அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வேக வச்சு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு காய் நல்லா வேகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் வேக வச்சிடணும். நல்லா காய் வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறமா நல்லா சுருண்டு நம்ம வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதக்க எந்த அளவுக்கு சுருண்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் வறுக்கணும்னா கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும். டேஸ்ட் வறுக்க இது நல்லா தான் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். கோவக்காய் வறுவல் யாருக்குமே யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு இதை செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுவல் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் வறுவலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ அந்த காய் நல்லா சுருண்டு வந்துடும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கோவக்காய் வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லஞ்சுக்கு சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். நம்ம எப்பயுமே குழம்பு ஊற்றி கொடுத்து விட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் மதியம் சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். அடுத்து கோவக்காய் வறுவல். லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை குழம்பு செஞ்சு அதில் ஒரு சாதம் பண்ணியாச்சு. அடுத்து கோவக்காய் வறுவல். இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தனியாக ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். குழந்தைங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை பெரியவங்க எப்படி லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பொறுத்து நீங்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கீரை சாதம் நம்ம மதியத்தில் சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பெரட்டி நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா மதியம் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடையில் பொறுத்த வரைக்கும் மதியம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.